வணக்கம். இன்னைக்கு நாம கூலும் விதிய பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா நம்ம உலகத்தையே அணு அளவுல உருவாக்குற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த விசை. நீங்க எப்போதாச்சும் ஸ்கூல்ல இல்ல வீட்ல ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல தலையில நல்லா தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பேப்பர் துண்டு பக்கத்துல கொண்டு போயிருக்கீங்களா? அது எப்படி தானா ஒட்டிக்குது? அந்த மேஜிக் பின்னாடி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத விசையை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது ஒண்ணும் மேஜிக் இல்ல, இதுக்கு பேரு தான் நிலைமின் விசை. இது இயற்கையோட ஒரு முக்கியமான அடிப்படை விசை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு பொருளை தொடாமலே தூரத்துல இருந்தே வேலை செய்யும். இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரே மாதிரி சார்ஜ் இருந்தா ஒன்னு தள்ளிவிடும். அதாவது பாசிட்டிவும் சேராது, நெகட்டிவும் சேராது. ஆனா ஆப்போசிட் சார்ஜ், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தா காந்த மாதிரி ஒன்னு இழுக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி, ஒன்னு தள்ளுது ஒன்னு இழுக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனா எவ்வளவு பலமா தள்ளுது, எவ்வளவு பலமா இழுக்குது? இந்த கேள்விக்கு ரொம்ப காலமா பதில் இல்லாம இருந்துச்சு. இது ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி யோசிக்கிற வரைக்கும் ஒரு மர்மமாவே இருந்தது. அவருதான் சரி இதோட வலிமையை நம்ம அளந்து பாப்போம்னு முடிவு பண்ணாரு. இங்கதான் நம்ம கதைக்கு ஹீரோ வராரு. அவர் பேரு சார்லஸ் அகஸ்டின் டி கூலும். இந்த இழுக்கிற தள்ளுற விசையோட ரகசியத்தை அவர் எப்படி ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலாவா மாத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட முதல் கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளா, சார்ஜோட அளவு அதிகமாக அதோட விசையும் அதிகமாகும். அதாவது பெரிய சார்ஜ் பெரிய விசை. இது ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? அவரோட ரெண்டாவது கண்டுபிடிப்பு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இது என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கிற தூரம் அதிகமாக விசை ரொம்ப வேகமா குறையும். உதாரணத்துக்கு, தூரத்தை நீங்க 2 மடங்கு ஆக்குனீங்கன்னா விசை 4ல ஒரு பங்காதான் இருக்கும். தூரம் போக போக அதோட பவர் சட்டுன்னு குறைஞ்சிடும். இப்போ இந்த 2 ஐடியாவையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த அழகான ஒரு சமன்பாடு. இதுக்கு பேரு தான் கூலும் விதி. இந்த ஃபார்முலாவை பார்த்தா Fங்கிறது விசை, அது நியூட்டன்ல அளப்போம். Q and Q2ங்கிறது 2 சார்ஜஸ், அது கூலும்ல அளப்போம். Dங்கிறது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம், அது மீட்டர்ல அளப்போம். கடைசியா Kன்னு ஒண்ணு இருக்கு, அது கூலும் மாறிலி. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நம்பர். அந்த Kவோட மதிப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 9 பில்லியன். அதாவது 9க்கு அப்புறம் 9 0. இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். காத்துல இல்லனா வெற்றிடத்துல கணக்கு போடும்போது யூனிட்ஸ் எல்லாம் சரியா வரதுக்காக இதை நாம பயன்படுத்துறோம். ஓகே, தியரி எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதை வச்சு உண்மையிலே ஒரு கணக்கை எப்படி போடுறது? வாங்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 1.8 into 10 to the power -17 கூலும் அளவுள்ள 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அது ரெண்டும் 150 நானோமீட்டர் தூரத்துல பிரிஞ்சிருக்கு. அப்போ அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற விசை என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கணக்கெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். முதல் ஸ்டெப், என்ன நடக்குதுன்னு ஒரு படம் வரைஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நமக்கு என்னென்ன மதிப்புகள் தெரியும்னு எடுத்து எழுதுங்க. மூணாவது, நாம எதை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நாலாவது, எல்லா மதிப்பையும் ஃபார்முலால போட்டு பதில கண்டுபிடிங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம கணக்குல இருந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபார்முலால போட்டு கணக்கு போட்டா நமக்கு கிடைக்கிற பதில் 1.3 into 10⁻−10 நியூட்டன். இது பார்க்க ரொம்ப சின்ன நம்பரா தெரியலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம பேசுறது அணு அளவுல, அங்க இது ஒரு பெரிய விசைதான். சரி, இதுவரைக்கும் நம்ம 2 சார்ஜ் இருந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை நிறைய சார்ஜஸ் ஒன்னா இருந்தா என்ன ஆகும்? இதுக்குதான் மேற்பொருந்துதல் தத்துவம், இல்லனா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சார்ஜ் மேல மத்த எல்லா சார்ஜும் எவ்வளவு விசைய கொடுக்குதுன்னு தனித்தனியா கணக்கு போடணும். அப்புறம் அந்த எல்லா விசைகளையும் ஒன்னா கூட்டணும். இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. ஒவ்வொருத்தரும் எந்த பக்கம் இழுக்கிறாங்கன்னு பார்த்து மொத்தமா யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்ற மாதிரிதான். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, Q2க்கும் Q1க்கும் நடுவுல இருக்கிற விசை பக்கத்துல Q3 இல்லனா Q4 இருக்கிறதால மாறாது. அது அதோட வேலையை தனியா பார்க்கும். நாம கடைசியா நிகர விசைய கண்டுபிடிக்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு சிம்பிள் பிரின்சிபிள் தான் ஒரு சின்ன அணுவிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் இந்த விசை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவுது. சரி, இந்த நிலைமின் விசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டியோட இதை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்குள்ள ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். அங்க இந்த 2 விசைக்கும் நடுவுல ஒரு போட்டியே கிடையாது.
புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற நிலைமின் விசை தான் முழு ஆதிக்கம் செலுத்தும். கிராவிட்டி விசைய அங்க நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு அது கம்மி. எவ்வளவு வலிமையானதுன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டான் எலக்ட்ரானுக்கு நடுவுல இருக்கிற நிலைமின் விசை அதே ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஈர்ப்பு விசையை விட கிட்டத்தட்ட 10⁻39 மடங்கு அதிகம். அப்பப்பா, இது எவ்வளவு பெரிய நம்பர்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த பயங்கரமான வலிமைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் உதாரணங்கள் இருக்கு. நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு எப்படி தண்ணியில கரையுது? தண்ணியில இருக்கிற மூலக்கூறுகளோட மின் ஈர்ப்பு உப்புல இருக்கிற சோடியம் குளோரைடு அயனிகளை பிரிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கிறதாலதான். சரி, இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விசை நிலைமின் விசைனா நம்மள ஏன் அது பூமியோட பிடிச்சு வைக்கல? ஏன் நாம தினமும் சரி, இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விசை நிலைமின் விசைனா நம்மள ஏன் அது பூமியோட பிடிச்சு வைக்கல? ஏன் நாம தினமும் கிராவிட்டி விசைய மட்டும் உணர்றோம்? இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா?